பிரைஸ் தி லார்ட். வருடத்தில் இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது. இதுவரை அழகாக கடவுள் நம்மளை நடத்தியிருக்கிறாரு. வெறும் சாப்பாடு, உணவு, உடை அதை இல்லாமல் வார்த்தை என்னும் மன்னாவை நம்மளுக்கு கொடுத்து கால்கள் இடராமல் பாதுகாத்து இது வரைக்கும் நடத்தும் தேவன் இன்னுமாக வழி நடத்துவார். அடுத்த வருடம் இன்னும் அழகாக இருக்க தேவனுடன் பிரார்த்திப்போம். இப்போ நிறைய நம்ம பார்த்துருக்கோம் எப்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்படியெல்லாம் நம்மளை அழைக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம படித்த வரைக்கும், நம்ம இது வரைக்கும் கேட்டது வரைக்கும் எப்படியெல்லாம் நம்மளை அழைச்சிருக்கார் சொல்லுங்க பார்ப்போம். தாயின் கருவில் யாருமே காணாத போதும் அழைச்சிருக்காரு. உலகம் உண்டாவதற்கு முன்னாடி நம்மளை பார்த்துருக்காரு. அது அந்த பக்கம். இப்போ எப்படி அழைச்சிருப்பாரு? இப்போ நம்மளை வேற கடவுளோட குணாதிசயம் சொல்லுங்க. அதில் ஒரு குணத்தில் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர். கரெக்டு. அதில் ஏதோ ஒன்று. கடவுளை எப்படி தரிசிக்க முடியும்? ஸோ நிறைய அழைப்பு இருக்கு நமக்கு. நம்மளை எதையுமே வெறுமையாக அழைக்கல, கொடுத்து தான் எல்லாத்தையுமே அழைச்சிருக்கிறாரு. நோய் நொடியெல்லாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. பிறக்கும் போது நம்ம யாருக்குமே நோய் நொடியோடு யாரும் பிறக்கலை, ஊனமாக யாரும் பிறக்கலை, அறிவில்லாமல் பிறக்கலை, மூலக்குறைவாக பிறக்கலை, மற்ற எல்லாம் முழுமை. இப்போ பார்த்தோம்னா எபேசியரில் ஹீ பிளஸ்டட் இன் ஹிஸ் ரிச்சஸ். அவருக்கு எப்படி ஒரு ஐஸ்வர்யமாக இருந்த தேவன் எப்படி இருந்தாரோ அந்த ஐஸ்வர்யத்தை தான் அழைக்கிறார். அவர்கிட்ட இருந்தது என்னது? ஹோலி, பரிசுத்தம். பார்த்தோம்னா லேவியர் ஆகமும் 19:1-2 படிங்களேன். லேவியர் ஆகமும் லேவியராகவும் 19வது அதிகாரம் 1-2. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவரு ஏதோ ஒரு புது குவாலிட்டியா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. கடவுள் என்ன நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில தான் நம்மளை அழைச்சிருக்கார். அவர் ஒரு புதுசாக எதையுமே நம்மளுக்கு சொல்லி அழைக்கவே இல்லை. பரிசுத்தம் அப்படின்னு என்ன? இதே தான் 1 பேதுரு 1 அதிகாரத்தில் 15 அதே வசனம் தான் சொல்லுது. சரிங்களா? 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 15-16 அதே வசனம் தான் சொல்லுது. ஸோ யூ ஷால் பி ஹோலி ஃபார் ஐ த லார்ட் யுவர் காட் ஆம் ஹோலி. ஸோ அவர் எப்படி பரிசுத்தம்? அப்போ இந்த பரிசுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி பரிசுத்தம், அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த கேரக்டரை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி அந்த பரிசுத்தமாக இருக்கிறதுன்றதை மட்டும் பார்ப்போம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த சப்ஜெக்டை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல ஹோலி அப்படின்னே அது ஒரு கேரக்டர் கடவுளுக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதி வச்சாச்சு. ஸோ பரிசுத்தர் கடவுள், எஸ், அவர்கிட்ட இருக்குது. வெளிப்படுத்தல் 15:4 வசனம். வெளிப்படுத்தல் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, யூ அலோன் ஆர் ஹோலி. தேவரீர், நீர் ஒருவரே பரிசுத்தர். அப்போ அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். ஆனால் அப்படி எப்படி கடவுள் பரிசுத்தராக இருக்கிறாருன்னு எழுதியிருக்குது, அவர் ஒருவரே பரிசுத்தர்னு எழுதியிருக்கு. ஆனால் நம்மளும் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது? அந்த குவாலிட்டி பாருங்க. அன்பா வந்தாரு, அன்பா இருக்க சொன்னார். இரக்கமாக இறங்கி வந்தாரு, நம்மளும் இரக்கமாக இருக்க சொன்னார். நீங்க தாப்பா நல்லவர். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? கடவுளுக்கு ஈக்குவலாக இருந்தார். அவர் தாழ்த்தி என்ன சொன்னார்? என்னையே நல்லவன்னு சொல்ற கடவுள் ஒருத்தர். அப்போ கடவுள் தான் நல்லவர். இந்த குவாலிட்டி இயேசுக்கு முன்னாடி பார்த்தனால தான் நீங்க நல்லவர்னு சொல்றோம். ஸோ இந்த குவாலிட்டி எல்லாம் கடவுள்கிட்ட இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அன்பா இருக்கலாம், ஈஸியா இருக்கும். எப்படி அன்பா இருக்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும். தாழ்வா இருக்கலாம், அதுவும் நல்லா தெரியும் நம்மளுக்கு எப்படி தாழ்வா இருக்குது. அமைதியா இருக்கலாம், சாந்தமா இருக்கலாம், நம்ம உடை பாவனைகளாக மாத்திக்கலாம். ஆனா இந்த பரிசுத்தத்தை எப்படி பண்றது? எது பரிசுத்தம்? அந்த குவாலிட்டி எங்கேருந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. சரிங்களா?
அவர் அங்கே பரிசுத்தமாக இருந்தனால லூக்கா 1:35 பார்த்தோம்னா அதுலேயும் பாருங்கள், அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் நம்மளை அழகாக சொல்லும். லூக்கா 1:35. தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? கடைசி வசனம் படிங்க, கடைசி பாகம். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமானது. ஸோ அந்த குவாலிட்டி உலகத்தில் வந்து பரிசுத்தமாக நம்மளுக்கு முன்னாடி நடந்து காட்டினா தான், ஒருத்தர் நடந்து காட்டினா தான் அந்த பிரகாரம் நம்ம. இப்போ ஒருத்தர் நடித்து காட்டணும், நடிக்கவே தெரியலன்னு வைங்களேன், அவர் வந்து முன்னாடி வந்து நடித்து காட்டுறாரு, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இந்த பரிசுத்தத்தை வந்து யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லை, அதுக்கு தான் அங்கேருந்து இறங்கி வந்து. அப்போ அந்த பரிசுத்தமானது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்து நடந்து நம்மளுக்கு முன்னாடி காட்டி போனதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒன்றுமே தெரியாதவனுக்கு நீ இப்படி பண்ணு அப்படின்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறோம், ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது, ஒவ்வொரு விதமான வேலை இருக்குது. அந்த வேலையை நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தா தான், அந்த வேலை எப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் அதை பிடிச்சிட்டு பண்ண முடியும். ஒன்றுமே பண்ணாமல் ஒரு ஆஃபீஸில் போய் இப்படி செய்யணும் முடியாது. ஸோ இந்த பரிசுத்தத்தை எப்படி அழைக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா சட்டத்திட்டங்கள் வழியிலேயே நம்ம அந்த பரிசுத்தத்தை தேட முடியல அவங்களால. ஏன்னா எல்லாமே பாவின்னு சொல்லிட்டு முத்திரையிடப்பட்டாச்சு. சட்டம் என்ன சொல்லுது? நீ பாவி தான். அப்போ பரிசுத்தத்தை கொண்டு போகவே இல்லையே. ஆனால் லேவியர் அந்த ஆகமத்தில் என்ன சொல்கிறாரு? நீ இஸ்ரவேல் மக்கள், அந்த சபை அப்படின்னா காங்கிரிகேஷன், இஸ்ரவேல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சபையை என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தமாக எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஸோ எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது, எந்த குவாலிட்டியில் நம்ம அப்படியே மாறலாம், அந்த கொஞ்சம் பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். நீதிமொழிகள் 9:10. நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இப்போ இந்த பரிசுத்தரை அறிகிறது தான் ஃபர்ஸ்ட் அறிவு. இந்த பரிசுத்தமானது உன் கர்ப்பத்திலேருந்து வெளியில் வர்றது பரிசுத்தமானது, அவர் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார்னு சொன்னார் இல்லையா? ஸோ அந்த பரிசுத்தரை ஃபஸ்ட்டு நம்ம அறியணும். ஸோ ஒரு பரிசுத்தம் அப்படிங்கிற ஒன்று அதை அறிஞ்சால் மட்டும்தான் அந்த பரிசுத்த வழியில் போக முடியும். இப்போ நம்ம இந்த வழியில் நடந்து போகிறோம், அந்த சேரு சகதியாக இருக்குது, அந்த வழியில் போகாதுன்னா சேரு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கம் போக மாட்டோம். எந்த இடம் நம்மளால் அதில் அகப்படாமல் நீட்டாக போக முடியுமோ அந்த வழியில் போகும். அப்போ ஃபஸ்ட்டு கடவுள் பரிசுத்தரை அறியும். நானே உன் தேவன், நீங்கள் என் பிள்ளைகள் ஃபஸ்ட்டு அழைத்தார் பழைய ஏற்பாடு. அடுத்தது என்ன பண்ணிட்டாரு? நிறையா வந்துருச்சு, ரிலேஷன்ஷிப்பே மாற்றிட்டார், டோட்டலாக மாறி போச்சு. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அறிவு இது எங்கே வருது? நம்ம மைண்ட். இந்த மைண்டு தாங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. எதை வேணால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த மைண்டுக்குள்ளே தேவையில்லாததெல்லாம் உள்ளே போயிட்டு வரும்போது தான் நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் போய் அடிமையில் மாட்டிடுறோம். ரோமர் 12:1-2 இது நிறைய தடவை தியானிச்சிருக்கோம். ரொம்ப ஒரு அழகான வசனம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுடைய பாடி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு ஆடு மாடு புறா அவங்கவுங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பலியிட வேண்டியது இருந்துச்சு. அது பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு எடுத்துகிட்டு போய் பலியிடணும், ஒரு புள்ளி கூடி இருக்கக்கூடாது. ஸோ அந்த பாவ பலி அதுக்கே ஒரு புள்ளி இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். ஸோ நம்ம உடம்பையே நம்ம வந்து பலியாக்கணும் அப்படின்னா நம்ம பலியாக்கணும்னு சொல்கிறது அப்படியே சாக்ரிஃபைஸ்னால் அது வேறு. நம்ம பழைய ஏற்பாடு பலி இல்லை. நம்ம உடம்பு வந்து இந்த உலகத்துக்குரிய உடம்புலேருந்து செத்து தேவனுக்கு உகந்த உடம்பாக மாறணும். இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்? ஏன் உடலோடு எடுத்துக்கொள்ளப்படும்? அந்த மாம்சம் கூடி ஒரு இடத்துல கூடி ஒரு தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் பாவம் இல்லாமல் இருந்தனால தான் அந்த உடம்பு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, பாவம் செய்யாமலாம் இல்லை. ஏனோக்கு அவர் வழியில் சஞ்சரித்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா ஏகப்பட்ட தப்பு பண்ணார்,
இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன்னா அவங்கள அந்த விசுவாசத்தில் அந்த மாம்சம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த உடம்பு எப்படி இருக்கணும்? இன்றைக்கி எவ்வளோ பாருங்கள் கண்ணில் பார்க்கறது. ஜீசஸ் இருந்த காலத்தை விட இந்த காலம் வந்து ரொம்ப மோசம். அவர் அன்னைக்கு என்ன சொன்னார்? நீ கண்ணில் பார்த்து ஒருத்தர் அதில் ஒரு ஆசை வச்சுட்டாலே அதில் நீ இச்சை ஆயிட்டேன்னு சொல்லிட்டாரு. அனுபவிக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி இந்த புக்கு வேணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டா அது வேற. இந்த புக்கை பார்த்து அது எனக்கு வேணும் அப்படின்னு என்னனாலே நம்ம அந்த இடத்துல பாவத்தில் விழுந்துட்டோம். அதே தான் ஒரு விபச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்ணில் கண்டு அதை என்னனாலே நீ விபச்சாரம் செஞ்சுட்டேன்ட்டு. இன்றைக்கி அதே தான் மொபைல். இன்றைக்கி எந்த இடத்துல கொண்டு போகுது பாருங்கள். நீங்கள் ஒரே ஒரு லிங்க்கு, ஒரு நம்ம கடவுளோட செய்தி தான் பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஏமாந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்லிப்பாகி அடுத்த லிங்க் வந்து தொட்டுட்டா அதை அப்படியே நம்ம டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. எப்படி நம்மளை கண்ணை கொண்டு, அதுதான் பார்த்தீங்கன்னா த ஐ இஸ் தி லைட் ஆஃப் யுவர் பாடி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் நம்ம படிக்கிறோம் நம்ம. ஸோ இந்த கண்ணில் நம்ம பார்க்கறது இங்கே தான் பிரச்சனையே வருது. இந்த கண்ணு தான் ஆசையை கொண்டு வந்து உள்ளே திணிக்குது. இந்த உலகப்பூர்வமான பொருள்களில் கொண்டு போய் உள்ளே போகிறது. இது எல்லாத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது? எபேசியர் 4:22-20. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பழைய மனிதன். இப்போ நம்ம வந்து எந்த மனிதனில் இருக்கோம் நம்ம தான் கேட்டகரைஸ் பண்ணி, பழைய மனிதன் சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதிலே இருந்து பாவத்தில் மறித்து போயிட்டோம். இப்போ நம்ம புது மனிதன். புது மனிதன் எப்படி ஆகிருக்கோம்? நம்ம இயேசு போனதுக்கப்புறம் பரிசுத்தாவியை விட்டுப்பட்டு புது மனிதர் ஆகிட்டோம். அதனால தான் என்ன சொல்கிறாரு? 23வது வசனத்தை என்ன சொல்கிறாரு? பி ரெனியூடு. உள்ளத்தை நம்ம எப்போதுமே உள்ள அப்படின்னா மைண்டையும் எடுத்துக்கோங்களேன். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, பி ரெனியூட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் யோர் மைண்ட். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியை தான் கைடாக கொடுத்துருக்கு. இன்றைக்கி அது வந்துச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு இதுதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு கைடு பண்ணி நம்மளை வழி நடத்துறது. இப்போ யாருமே இல்லை, தனியாக போயிட்டுருக்குறோம். நம்ம வார்த்தைகளை படித்து போயிட்டு இருக்கும்போது மட்டும் இந்த வார்த்தைகள் தான் நம்மளை கைட் பண்ணும். இப்போ ஒன்று பண்ணால் இல்லை இது தப்புப்பா, அது எடுத்து சொல்கிறது என்னது? பரிசுத்த ஆவி. ஸோ இந்த மைண்டை ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மைண்டை டெய்லி ரினியூ பண்ணிகிட்டே இல்லைனாக்கா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த வழியில் நம்ம தடுமாறி போயிடும். கொலோசியர் 3:2. ஸோ இந்த மைண்டு ரினியூவாக எதை தேடணும்? நம்ம எந்த இடத்துல தேடி எதை பிடிக்க வேண்டும்? பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுங்களா? மேன்மையானதை நம்ம தேடுறதே இல்லை. இந்த உலகப்பூர்வமாக கண்ணில் பார்த்து நம்மளுக்கு எது மேன்மையாக இருக்குது? இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொருள், எனக்கு இந்த கார் வேணும், இல்லை இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், இதுலேயே நம்ம இருக்கோம். சரி, இதை அழிஞ்சு போகிறத வாங்கி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லை. அதோடு சேர்ந்து தான் நம்ம அழிஞ்சு போயிடும். நம்மளால் வந்துட்டு அதில் ரினியூ ஆகி வெளியில் வர முடியாது. ஸோ இந்த ரினியூவிங் ஆஃப் மைண்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோமர் 12:2 படித்தோம், ரினியூவிங் த மைண்ட். ஸோ இந்த மைண்டு வந்து எப்போதுமே எங்கே இருக்குது? கண்ணு ஐம்புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்கு. இதிலிருந்து வெளியில் வரும். மேன்மையானதை எங்கே தேடுறது? நம்ம மேன்மையானது எங்கே இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜினேஷன் வந்து ரொம்ப மோசம். நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை ஆராயும், எங்கேருந்து தப்பு வந்துச்சு, அது விடுதலையாகி வெளியில் போகிறது பார்க்கவே மாட்டோம். மைண்ட் அப்படி தான், ஒரு மனுஷனோட இயற்கையாகவே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கான். அவன் அந்த ஆராய்ந்து திருப்பி போய் அதுலேயே மாட்டிக்குவானே தவிர வெளியில் வர்றதுக்கான இதே வர்றது. ஸோ நம்மளோட இமேஜினேஷன் அது எங்கே இருக்குது? இந்த மைண்டில். இதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இதை பண்ணால் தான் நம்மளோட அந்த ஹோலினஸ்குள்ளே வர முடியும். ஸோ ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் நம்ம மாறி மாறி வந்தே ஆகும். ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வேணா பண்ணிக்கலாம், ஒரு ஆடு மாடை பலியிட்டுட்டு போயிடலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. உன் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, பாவத்தை தள்ளி வச்சிட்டாரு, பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். ஸோ இந்த பரிசுத்தத்துக்குள்ளே போடுறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணணும்? அது அநேக இச்சைகள், லஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இச்சைன்னா அது தப்பான வழிகளை எடுக்கணும்னு கூடிய அவசியம் இல்லை. கண்ணில் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஆசை வருது பாருங்கள், அந்த கேட்டகரியை ஃபஸ்ட் எடுத்து அது எடுத்த உடனே மைண்டுக்குள்ளே போயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10:5, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவருமாய் இருக்கிறோம். இந்த வசனம் புரியுதா? கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இன்னொரு தடவை படிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தப்படுகிறவர்களாய் இருக்கின்றோம். புரிஞ்சுதா? இதில் என்ன சொல்ல வருதுன்னா, அதை நான் இங்கிலீஷில் இருந்து தமிழ் கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன். நான் சொல்கிறேன், காஸ்ட் டவுன் யுவர் இமேஜினேஷன்ஸ் அண்ட் எவ்ரி ஹை திங் தட் எக்ஸால்ட் இட் செல்ஃப் எகெயின்ஸ்ட் தி நாலேஜ் ஆஃப் காட். என்ன ஒரு இமேஜினேஷன்! நம்மளுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் இருக்கும். நம்ம இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இங்கே போகணும், இதுக்கு மேலே வரணும், இந்த பொருள், மக்கள், நம்ம பிள்ளைகள் மேலே வரணும். இந்த இமேஜினேஷன் வந்து கடவுளுடைய நாலேஜுக்கு என்ன சொல்றதுன்னா, இது வந்து கடவுளுடைய சித்தத்துக்கு மீறி நீங்கள் ஒரு இமேஜினேஷன் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜினேஷனை, அந்த எண்ணத்தை நீங்கள் சாகடிக்கணும். அதை பண்ணால் தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகிமைக்கு எது நல்லா இருக்குமோ அந்த சிந்தனைக்கு மாறணும். ஸோ இந்த சிந்தனையை பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிந்தனை எப்போதுமே பூமிக்குரியதாகவே தான் நிற்கும். நம்ம வார்த்தைகளில் போயிட்டு இருக்கும்போது பூமிக்குரிய சிந்தனைகள் வரவே வராது. இன்றைக்கி நம்ம ஏன் இந்த சிந்தனையை பற்றி பேசுகிறோன்னா, அநேக விஷயங்களில் நம்ம மாட்டிட்டு முடிக்கிறது இதுதான். ஒரு ஆசை தான். ஒரு 10 வந்த இடத்துல 20 வருமோன்னு போகும்போது 10 சம்பாதிச்ச காசோட அருமையாக மறந்துடும். ஆசை 20க்கு 2வது போகுது. அங்கே போகும்போது தான் ஸ்லிப்பாகி விழுகும். ஸோ தி இமேஜினேஷன், அவர் அழகாக, ரொம்ப அழகாக, காஸ்ட் டவுன் யுவர் இமேஜினேஷன் தட் இஸ் எகெயின்ஸ்ட் தி காட். கடவுளுக்கு மீறி மேலே, அவரோட மகிமைக்கு மேலே தாண்டி நிற்கிற உங்களோட எண்ணங்களை மாற்றிடும். ஸோ இந்த எண்ணம் தான் நம்மளை அந்த பரிசுத்தத்திலேருந்து தடுக்குது. சரிங்களா? அதனால என்ன பண்ணோம், டெய்லி நம்மளோட உள்ளார்ந்த மனிதன், நான் 2 மனிதனை பார்த்தோம் இல்லைங்களா, இந்த வெளியில் இருக்கிற மனிதன் சாகணும். அதுதான் ரோமர் 1:2. மாம்சம் டோட்டலாக மாறி தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். மைண்டை ரினியூ பண்ணணும். ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷன் எப்போதுமே ரினியூவல் ஆகிட்டே இருக்கணும். ஹவு டு யூ ரினியூ? 2 கொரிந்தியர் அதிலே 4வது அதிகாரம் 16-18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனான அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அதோட இது பார்த்தீங்கன்னா, நாங்கள் சோர்ந்து போகிறதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்னால நானும் சோர்ந்து போகிறதில்லை. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தான் நம்மளோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால நாங்கள் சோர்ந்து போகிறதே கிடையாது. ஆனால் அதுக்கு செத்து உள்ளார்ந்த மனிதனை தேவனுடைய வசனத்தின், தேவனுடைய பலத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நாளுக்கு நாள் புதிதாக. அப்போ டெய்லி நம்ம ரெனியூவல் பண்ணாதான் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும். ஸோ டெய்லி நம்ம ரெனியூ பண்ணோன்னா அந்த உலகத்துக்கு சாகணும். உலகத்துக்கு மரித்து தேவனுக்காக உயிர்ப்பித்தல் நம்ம வாழ்வையில் டெய்லி நடக்கணும். இந்த ரெசரக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு தரம் பண்ணது நம்ம வாழ்வில் வந்து இந்த உலகத்துக்கு செத்து கடவுளுக்குன்ற ரெசரக்ஷன் டெய்லி நடந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த பரிசுத்துக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா போகவே முடியாது. தட் இஸ் வாட் கீப்ஸ் அஸ். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாது, தேவன் பேசுவதை நம்மளால் கேட்க முடியாது. ஸோ தேவனை தரிசிக்கிறதுனா, ஒரு மனுஷன் இதுவரை கடவுளை பார்த்ததே கிடையாது. நேருக்கு நேர் முகமுகமாக பார்த்தது யாருமே கிடையாது. அதனால தான் மோசே போகும்போது மறைச்சிக்கிட்டாரு. அதை பார்த்தா உயிரோடு இருக்கிறவங்க யாரும் நிறைய ஏஞ்சல்ஸை பார்த்துட்டு சொன்னாங்க, ஐயோ நாங்கள் கடவுளை பார்த்துச்சு இல்லை. அதனால் அவங்களெல்லாம் உயிர் பழிச்சிட்டாங்க. சிம்சோனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அப்பன் தாயாருக்கு சொல்லும்போது, ஐயோ நாங்கள் கடவுளை பார்த்துட்டோம் இறந்துடும் இல்லை. தேவனுடைய வசனம் நம்மளுக்கு வர்றதுக்காக ஒரு தூதுவன் நம்மளுக்கு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி தேவனுடைய வசனம் நம்மளுக்கு உள்ளே வரும்போது தான் டெய்லி யூ கீப் ஆன் ரெனியூவிங் இட். இந்த ரெனியூவல் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும். இந்த ரெனியூவலுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கிடைக்கிற இந்த வார்த்தை, பைபிளில் இருக்கிற வார்த்தைகள், இயேசு நம்மளுக்கு சொல்கிறது. ஸோ இந்த ரெனியூவல் வந்து கண்டிப்பாக யாருமே வீட்டில் வந்து டெய்லியோ சிஸ்டரோ பிரதரோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட டெய்லி ஒரு பிரச்சனைகளை வந்து சொல்லிட்டு ரெனியூ பண்ணவே முடியாது. நம்ம இந்த வசனங்கள் நம்மளுக்குள்ளே வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் ரெனியூவலாக வெளியே வர முடியும். உள்ளார்ந்த மனிதன் டெய்லி புதுப்பிக்கப்படணும். தினமும் நாள்தோறும் தூங்கி எந்திரிக்கும் போதே நம்ம யூ ஷுட் பி ரெனியூட். அதனுடைய தேவன வசனத்தை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரெனியூ பண்ண முடியும். நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டால் தான் நம்மளுக்கு ரெனியூவில் உள்ளே வர முடியும். இல்லைன்னா நம்மளால் உள்ளே வர முடியாது.
நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. கடவுள் நம்மள ஒன்றும் ஒரு சாதாரண மனுஷனாக அப்படி ஒரு இதை கேட்டகரைஸ் பண்ணவே இல்லை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எத்தனை அழைப்பு பாருங்க. உங்களை ஒன்றும் நம்மளை சாதாரணமாக அழைக்கவே இல்லை. வி ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். நம்ம ஏதோ ஒரு சாதாரணமாக நம்மளுக்கு என்னப்பா, நம்மளை எப்படிப்பா அழைச்சிருக்கிறீங்க, நம்மளுக்கு என்ன. இன்னும் பைபிளோடைய வசனங்களை ஆழத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த அழைப்பை நம்மளுக்கு அழகாக தெரிய முடியும். அது திருப்பி ஒவ்வொரு அழைப்பாக சொல்லுங்கள் பார்க்கலாம். மறுபடியும் இந்த வசனம் திருப்பி படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய. இப்போ அந்தகார இருள், இது இந்த இருள் இயேசுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான இருள் இருந்தது. பார்த்தீங்கன்னா அவரே பாதாளத்துக்கு போய், ஏன் அவர் பாதாளத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு ப்ரீச் பண்ணணும்? கேள்வி கேட்டிருக்குமா யாராவது? நம்ம ஆராய்ஞ்சிருக்கிறோமா? இயேசுபாவை கேட்டிருக்குமா? இல்லை நமக்கு தெரிஞ்சதை யாராவது கேட்டிருக்குமா? இயேசு மரித்து எங்கே போனார்? பாதாளத்துக்கு ஏன் போகணும்? அவருக்கு வேலையே இல்லையே பாதாளத்துக்கு. அவருக்கும் பாதாளத்துக்கு சம்மந்தம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? ஒருத்தனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படின்னா இயேசுன்ற நாம அறிஞ்சிருக்கணும். இந்த பாதாளத்தில் இருந்தவன், இதுக்கு முன்னாடி மரித்து போனவன் இயேசுவை காணவே இல்லை. ஆபிரகாம் எதிர்பார்த்துட்டு இருந்த இயேசு அவர் காணவில்லை. ஆபிரகாம் என்னை எதிர்பார்த்துட்டு இருந்தார் சொன்னார். அப்போ அங்கதான் பிரச்சனையே வருது. எதற்கு பாதாளத்துக்கு போகும்? அவர் அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணலன்னா இயேசுன்ற யாருன்னு தெரியாது. இந்த நீதியின் வழியில நீ வரல அப்படிங்கிற தெரியணும். அந்த சுவிசேஷம் அங்கேயும் நான் தான் தேவன், அதை பண்ணிட்டு வந்தா தான் ஜட்ஜ்மெண்ட் அவனுக்கு வரும். இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. என் நாமத்தை அறிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல ஜட்ஜ்மெண்ட்டே வரும். 2ஆம் வருகை எப்போ வரும்? உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அவர் நாமம் தெரியப்படும், தெரியப்படுத்தப்படும். அதுக்கு நம்ம ஒரு டூல். எதுக்கு அப்போ பாதாளத்துக்கு போனார் அப்படின்ற ஒரு சீக்ரெட் பார்த்தீங்கன்னா இது ஒரு. ஸோ அந்த பாதாளத்தில் இருந்தவங்களுக்கு ஏன் பாதாளத்துக்கு வந்தான்னு அவனுக்கே தெரியலையே. அவரை யார் விடுவிக்க போகிறாங்க? உங்களால் விடுவிக்கப்பட முடியாது. ஏன் காரணம்? நான் தான் இயேசு, நான் தான் ரெடீமர். இதை நீங்கள் அறிந்துக்கல. அவர் அறிய செஞ்சுட்டு தான் வெளியில் வந்தார். அந்த மாதிரி அந்த பாதாள இருளிலிருந்து எங்க யாருமே இணைய முடியாத ஒளியில் வாசம் செய்யும் தேவன், அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. அந்த ஒளிக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு. அவர் ஒன்றும் உங்களை அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கல. He is invite you for. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகா எழுதியிருக்கு. He had called you out of darkness into his marvelous light. இந்த ஒளி யாருமே இணைய முடியாத ஒளியில வாசம் செய்யும் தேவன். அந்த ஒளிக்காக தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அந்த ஒளியாக பிரகாசிக்கிறதுக்கு தான் இந்த ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி. அந்த ஒளி தான் இங்க இருக்கு. அந்த ஒளியில இருந்து தான் நம்ம பிரகாசிக்கும். அந்த ஒளிக்கு நமக்கு காமிச்சிருக்காரு. அடுத்தது அடுத்த அழைப்பு. நம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பரிசுத்தமான ஜனம். ஸோ நம்மளை பரிசுத்தமான ஜனமாக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம என்ன நிலையில் இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலை இல்லை. ஆனால் உன்னை நான் பரிசுத்தமான ஜனமாக உன்னை அழைச்சிருக்கிறேன். இது இஸ்ரவேலுக்கு மட்டும் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டூட்னு போட்டுக்க, ராயல் ப்ரீஸ்டூட். நம்மளையும் அதே ஆசாரியனாக தான் அழைச்சிருக்கிறார். நம்மளை யாரையுமே விரும்பியார் இல்லை. ஆசாரியன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது. ஏசுன்றவரை அழைத்தவங்க எல்லாருமே குவாலிஃபைடு அண்டர் ப்ரீஸ்டூட் தான். ப்ரீஸ்டூட்னா என்ன? கடவுளுக்காக சேவை செய்கிறார்கள். நம்ம எல்லாருமே கடவுளுக்காக சேவை செய்கிறோம். ஸோ நம்மளை வெறுமையாக எங்கேயுமே அழைக்கவே இல்லை. அந்த பரிசுத்தம். ஸோ இந்த குவாலிட்டியை ஃபைனலாக என்ன சொல்கிறாரு பவுல்? ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வசனம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை தியானிச்சிருக்கிறோம். பிலிப்பியர் 4:8. அது ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதை அந்த வசனங்கள் உங்களுக்கு தானாகவே பேசும்.
4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவையோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவையோ, நீதியுள்ளவைகள் எவையோ, கற்புள்ளவைகள் எவையோ, அன்புள்ளவைகள் எவையோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மைண்ட் ரெனியூ ஆயிருங்க. அவ்வளோதான், சிம்பிள். லாஸ்ட் பாயிண்ட் இங்கே வந்து நிறுத்திட்டா இருப்பாருங்க. அழகா, ரொம்ப அழகா போட்டிருக்காரு. வாட் எவர் திங்ஸ் ஆர் ட்ரூ, உண்மை என்ன, உண்மை எது அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே அறிஞ்சுக்கணும். சத்தியம் என்பது என்ன, பைபிள் என்ன சொல்லுது, தேவன் நம்மளுக்கு உண்மையை பற்றி என்ன சொல்கிறார், அது எப்போதுமே நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. 2வது பார்த்தாங்கன்னா, வாட் எவர் இஸ் ஹானஸ்ட், ஒரு மனுஷனுக்கு நம்ம வந்துட்டு ஒரு நம்ம வேலை செய்கிறோம், இல்லை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், அவங்களுக்காக பண்ணணுமோ, அதில் வந்துட்டு நம்ம ஒரு நேர்த்தியான வழிகள் இருக்கும். அந்த நேர்த்தியான அந்த ஹானஸ்ட் வே ஆஃப் லிவிங், இதை பார்த்து தான் வந்துட்டு மற்றவனும் இவன் எந்த அளவுக்கு குவாலிட்டியோடு இருக்கான், இவனுக்குள்ளே என்ன இருக்குது, இது வெளியில் வருதுன்றது தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட் எவர் இஸ் ஜஸ்ட், நீதி உள்ளவை. நம்ம எது பண்ணாலும் அது ஒரு நீதிக்கு கீழே இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜட்ஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சாட்சி என்ன இருக்கோ அந்த சாட்சி உண்மையானு ஆராய்ஞ்சிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. அது பொய் சாட்சியாக இருக்குதா இல்லையான்றதா கிடையாது, ப்ரூஃப் இருந்தால் ஓகே. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஜஸ்ட் நம்ம செய்கிறது கரெக்டாக அப்படின்றது தேவனின் ஞானத்தின் பிரகாரம் நமக்கு சரிங்களா. அது 2வது பார்த்திங்கன்னா, எது வந்து பரிசுத்தம், பியோர், இங்கே பார்த்தீங்கன்னா அது ஏதாவது எது பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு மனிதனை வந்து எதுவுமே நம்மளோட வாயோ, நம்ம செய்கைகளோ, நம்மளுடைய நடவடிக்கைகளோ எதுவுமே ஒருத்தனை வந்துட்டு தீட்டுப்படுத்தக்கூடாது. இதுதான் பரிசுத்தம். நம்ம ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசு எப்படி அழைச்சார் பாருங்க, யாரெல்லாம் கண்டாரோ அவங்கள அப்படியே அழைத்தார். அவர் பாவின்னு நல்லாவே தெரியும், நீ பாவின்னு ஒதுக்கவே இல்லையே. அவர் வந்தவங்க எல்லாரும் பாவிங்க தான். பணக்காரங்கெல்லாம் யார் பெருசா, பணக்காரன் வந்தவனு கடைசியில் என்ன சொன்னார், நீ அதெல்லாம் வித்துட்டு வான்னு. அவனால் முடியல. ஸோ பணம் தேவனிடத்தில் சேர்த்தாது, பாவிகள் தான் உடனே உள்ளே வர முடியும். நான் கல்கட்டா போயிருந்தோம், பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பைபிள் இருக்கும். ஒரு நாள் படிக்கலனாலும் பரவாயில்ல, அது கூட நம்ம கூட தான் இருக்கும். அது ரூமில் வச்சுட்டு படிச்சுட்டு நான் போயாச்சு. 2 நாள் முடிஞ்சிருச்சு, ஒரு வாரம் ஃபுல்லாக அங்கே இருந்து. 3வது நாள் ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னோடய துணி கொஞ்சம் லாண்ட்ரி போடணும் அப்படியா, சரி பின்னாடியே வந்தார். வந்துட்டு வாங்கிட்டு போனவர் திருப்பி வந்துட்டு, நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு என்ன கேட்டார். சரி, ஏன்ப்பா பாஸ்டரான்னு கேட்குறேன். நான் பாஸ்டர் இல்லை. ஏன் அப்படின்னு, இல்லை பைபிள் வச்சுருக்கேன் சொன்னால். பைபிள்னா பாஸ்டர் தான் பைபிள் வைக்கணுமா, பைபிள் தான் சத்தியம் பேசணும். அந்த மனிதர் ஒரு பெங்காலி. அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒன்றா முஸ்லீம்ஸு இல்லைன்னா ஹிந்துஸ். பெங்காலில் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. பெங்காலி பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த துர்கா பூஜா இருப்பாங்க, அதுதான் இருக்கிறதுலேயே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவல். அப்போது ஒரு சில வழிபாடுனா எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் எப்படி அதுலேயே ஊறி இருப்பான். அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஒரு வாரத்துக்கு கம்ப்ளீட்டாக அதில் மூழ்கி இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் அந்த என்கிட்ட பேசினவரோட ஒய்ஃபு உடம்பு சரியில்லாமல் போயிட்டான். இவர் யார், இவருக்கு என்னால் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஹிந்தி தெரியல. ஆனால் நான் சொல்கிற இங்கிலீஷ் அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனால் அவன் சொன்ன ஹிந்தியை வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு. திருப்பி பேச முடியலன்னா ஃபுல் சாட்சியை நான் வந்து அவன்கிட்ட கேட்டுட்டு சொல்லியிருப்பேன். யாரும் அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்க. அவன் கழுத்தில் போட்டிருந்த அந்த மணி மாலை, அந்த என்ன இருக்குதோ, அந்த உத்திராட்ச கொட்டை மாதிரியெல்லாம் போடுவாங்க பாருங்கள், அதெல்லாம் கழட்டி போட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். சாக இருந்த என் ஒய்ஃபு உயிராயிட்டாங்க. அவங்க உயிர்ப்பிக்கிறது இல்லாமல் என் குடும்பமே மாறிடுச்சு இயேசுக்காக. நான் வந்து ஒரு பெரிய பெங்காலி பைபிள் வச்சுருக்கிறேன், இந்த பைபிள் தாங்க எனக்கு வசனம். அவன் வேற எந்த சர்ச்சுக்கு போகல, எந்த காங்கிரிகேஷனுக்கு போகல. அவனை மாற்றினது இயேசுன்ற நாமமும் இயேசு கொடுத்த வார்த்தை மட்டும்தான். நம்ம இன்னைக்கு எவ்வளோ விலையேற்பட்டுறோம் பாருங்க. டெய்லி ஏசப்பா வார்த்தையை நம்ம கேட்குறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு உள்ள நிற்கிறோம். ஆனால் ஒரு ஃபேமிலியே கன்வெர்ட் ஆகிருப்பாருங்க. பாரம்பரியமான ஹிந்து ஃபேமிலி, யாருனாலையும் மாற்ற முடியாது. நீங்கள் போய் அதாவது நான் தான் இயேசு தான் உண்மையான கடவுள் அவனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அவன் ஒன்றா நம்மளை கொண்டு போட்டிருப்பான். பெங்கால் எப்பேற்பட்ட இடம்ன்ற சொல்லி சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு இது பாருங்கள் எப்படின்னு. ஸோ இந்த பியாரிட்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சாட்சியம் நம்மளுக்கு வருதுன்னா, நம்ம வசனம் எப்போது நம்ம கூட இருக்கும்போது நம்ம செய்கிற செய்கையை நம்ம விட்டுட்டு போனாலும் அந்த பைபிள் அவன்கிட்ட பேசியிருக்கு பாருங்கள். இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அப்போது பைபிள் தான் பேசுதுன்னு அவன் சொல்கிறான். நான் ஒன்றுமே சொல்ல, அவன் சொல்கிற ஹிந்தி எனக்கு புரியுது, அதை தவிர ஒன்றுமே இல்லைன்றான். ஏன்னா நம்ம இந்திய ஆளுங்க இருக்கும்போது பேசுறது புரியும், திருப்பி பேச தெரியும்.
இப்போது நம்ம எவ்வளோப்பட்ட விளையாடுறோம். அப்போ நம்மளை அழைத்தவர் தேவன் பரிசுத்தத்தில் அழைச்சிருக்காருன்னா இதுதான் குவாலிட்டி. எது க்ளீன் பரிசுத்தமாக இருக்கோ, எது ஒருத்தனை தீட்டுப்படாமல் நேர்மையில் நடத்துதோ அதுதான் பரிசுத்தம். இதில் நம்ம பரிசுத்த குவாலிட்டி வேறன்னு ஒன்றுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அப்படியே வெள்ளை உடையை போட்டுக்கிட்டு க்ளீனாக பண்ணிக்கிட்டு பைபிள் இப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு இல்லை ஒரு வெளிப்புறத்தை தேவன் பார்க்கவே இல்லை. அது உங்கள் உடல் அது உலகத்துக்கு மறித்து நீ போகணுன்றது அழகாக சொல்லிட்டார் ரோமர் 12:1-2. ஆனால் நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்கும், இந்த பரிசுத்தத்துக்காக மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். அதே பாருங்கள், வாட் எவர் திங்ஸ் ஆர் குட் ரிப்போர்ட். நீங்கள் செய்கிறது எல்லாமே பின்னாடி இருக்கவங்க என்ன சொல்லணும், அது கரெக்டு, அவர் சொல்கிற மாதிரி இருக்குது, அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, இது பண்ணாலே போதும், அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உள்ளே வந்துடும். கடைசி பார்த்தீங்கன்னா எது எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கோ, அவருக்கு நன்றி சொல்கிறதா இருக்கோ அதுதான் பரிசுத்தம். நம்ம பண்ணாத அட்டுலையெல்லாம் பண்ணிட்டு தேவனுக்கு பிடிக்கும்னு சொன்னோம்னாக்கா அது கிடையவே கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த பரிசுத்த குவாலிட்டி நம்ம எதுக்கு பேசுகிறோன்னா அது இருந்தால் தான் மட்டும் தேவனுடைய வசனங்கள் மனசில் போகும், பேசுறதுக்கு தேவனுடைய குரல் கேட்க முடியும், தேவனுடைய வெளிப்படுத்துதல் கிடைக்கும். இது என்ன கிஃப்டாக இருந்தாலும் இன்றைக்கி எத்தனையோ பேர் பாருங்கள் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயும் போனாலும் நம்ம யூஸ்வலாக டிவி போட்டாலும் ஏதோ ஒரு மெசேஜ் கிடைக்குன்னு போட்டோம். அங்கே ஒரு பிரதர் 4 விதமான நிலத்தை பற்றி பேசுகிறார். எதில் பேரபிளில் விதை ஒன்று தான், 4 நிலம், மனிதனுடைய குணம், அவனுடைய இருதயத்தை பற்றி பேசுது. ஆனால் அது இன்டர்பிரிட்டேஷன் ஏன் அது சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இன்டர்பிரிட்டேஷன் அதோட விளக்கம் அப்படியே மாறி உலகப்பூர்வமாக மாற்றி ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சு, மக்களை நிறைய பேரை காட்டுறாங்க, அது யாருன்னு தெரியல. கொஞ்ச நேரம் தான் போட்டேன், அது சத்தியத்துக்கு மீறி இருக்கிறனால அதை நான் மாற்றிட்டேன். ஒரு வசனம் என்ன சொல்லுதோ அதை க்ளீனாக பிடிச்சிட்டு அது தேவனுக்கு உகந்தமான வசனமாக நம்ம ஒருத்தர் இதை தான் சொன்னது. நம்ம சொல்கிறது மற்றவனை தவறான வழிகள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, விதையை எந்த நிலம் கரெக்டாக இருக்கோ அந்த நிலத்தில் விதைக்கிறதா ஏசுப்பா சொல்கிறாரு. ஏசுப்பா நிலத்தை பற்றியா பேசினார், நம்மளுடைய இருதயத்தை பற்றி பேசுகிறார். அவர் பேசும்போதெல்லாம் ஒரு இருதயத்தை மட்டும்தான் பேசியிருக்காரு, வேறு எதையுமே பற்றி பேசல. அதுதான் என்ன சொல்கிறார், வாட் எவர் இஸ் பிரேசிங் காட், தேவனுடைய மகிமைக்கு உகந்ததான செயல்கள் எல்லாம் தான் பரிசுத்தம். தேவனுடைய மகிமைக்கு இல்லாதது எதுவுமே பரிசுத்தம் கிடையாது. ஸோ அவரோட குவாலிட்டி, கொஞ்சம் குவாலிட்டிஸ் தான் பார்த்துருக்கோம். நம்ம எடுத்தால் நிறைய இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டிஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பார்த்தது என்ன, ஃபஸ்ட்டு தேவனை அறிகிற அறிவு தான் உங்களை ஃபஸ்ட்டு 2வது ரோமர் 12:1-2 நம்மளுடைய உடல் ஃபஸ்ட்டு தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும். அதாவது பாவத்துக்கு மறித்து ஒரு பலிபீடத்தில் கொண்டு போய் ஒரு ஆடை மாடை எப்படி ஒரு கரை இல்லாமல் பரிசுத்தமாக கொண்டு போய் தேவனுக்கு பலியிடுற மாதிரியான உடம்பாக நம்ம உடம்பு இருக்கணும். அது இன்றைக்கி இருக்கிற மீடியாவும் சரி எதுலேயும் கரைப்படாமல் இருக்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா, பழைய மனிதன் எப்போதுமே சாகணும். இந்த பாவ செயல் பாவிகள் எல்லாம் நம்ம கிடையாது. ஏன்னா பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. நம்ம என்னதான் டெய்லி பாவம் பண்ணாலும் எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார், கிருபையினால் நம்ம மூடிட்டார். நீங்கள் சங்கீதம் 136 பார்த்தீங்கன்னா அவர் கிருபை எந்த அளவுக்கு பாருங்கள், உலக படைப்பிலிருந்து கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு வந்துருச்சு. எந்த அளவுக்கு நம்மளை மூடி மறைச்சிருக்கு. அவருடைய இரக்கம், இந்த பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா மேர்சின்னு எழுதியிருக்கு, நம்மகிட்ட அங்கே கிருபைன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு ரிலேஷன்ஷிப் மோரர்லெஸ் ஒன்று தான். ஆனால் குவாலிட்டிஸ் வேறு, ஆனால் கிருபை அதற்கு மேலானது. ஏன் மரியாவுக்கு கிருபை பெற்றவர்கள் அப்படின்னா, அவங்க தகுதியாக இல்லை, ஆனால் நான் உன்னை தகுதிப்படுத்தியிருக்கிறேன் அந்த கருவை சுமந்ததுக்கு. இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாக இல்லை, ஆனால் உங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறேன். எதுபாடி கிருபையும் அவரோட ரத்தத்தின் மூலியமா அழைத்திருக்கிறார். ஸோ நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிறவங்க தான் பரிசுத்தவான்கள். நம்ம மற்றவங்க மாதிரி இறந்து போனதுக்கப்புறம் ஒரு நேம் போட்டுட்டு செயின்ட் அப்படின்னு போடுறதுக்கு இல்லை. ஸோ அழைத்தவங்க நம்ம எல்லாரும் பரிசுத்தத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம சாதாரண இதில் 1 பேதுரு 2:9 பார்த்தோம், நம்ம சாதாரண மக்களை அழைக்கப்படவில்லை, பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம கூட்டுறது கடவுள் சும்மா யாரோ ஒரு பேரில் சொல்ல, உங்கள் பேரில் தனித்தனியாக சொன்னது அது வேறு, அது நம்ம அப்பா அம்மா சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பேரையும் அவர் நிராகரிக்கல, அந்த பேரை சொல்லி தான் அவங்களை கூப்பிடுறாரு. சரிங்களா? ஆனால் அழைத்ததுன்னா பரிசுத்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளோட மைண்டு ரெனியூ ஆகிட்டே இருக்கு, தேவனுடைய வசனத்தின் மூலியமாகவும் அவனுடைய செய்கள். பிலிப்பியர் 4 அந்த 8வது வசனத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியங்களும்
தேவனுக்கு உகந்தா செய்யும்போது நம்ம அந்த பரிசுத்தத்தின் பீடத்துக்கு உள்ளே போகிறதுக்கான வழிகளை நம்ம நெருங்க முடியும். ஸோ இது எல்லாமே இயேசு சிலுவையில் முடிச்சிட்டார். திரை கிழிஞ்சாச்சு. பரிசுத்த யாரும் நுழைய முடியாத, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹோலி ஆஃப் ஹோலி, ஹோலி ஆஃப் ஹோலி பிளேசஸ்க்குள்ளே யாருமே போக முடியாததை நம்மளுக்கு திறந்து கொடுத்துட்டாரு. அந்த அழைப்பில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்மளோட உடல், ஆன்மா, சரீரம் கரைப்படாமல் பரிசுத்தத்துக்கு போகணும். 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளும் போது இந்த வழிகளில் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். இந்த வழிகளில் போகும்போது இருந்தால் தான் 2ஆம் வருகையில் நம்மளால் முன்னாடி நிற்க முடியும். தகுதிப்படுத்துறது அங்கே தான் இருக்கும். ஸோ தேவனுடைய ஒரு குவாலிட்டி மட்டும் பார்த்தோம், முடிஞ்சால் மற்ற குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் பார்ப்போம். இந்த அழைக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வழிகளுக்கு நம்ம ஆயத்தமாகும். அந்த வழிகளை திருத்திக்குவோம். நம்ம அழகாக தேவன் அவர் வாசம் செய்யும் மகத்துவமான வெளிச்சத்துக்கு அழைச்சிருக்கார். சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்க ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ண தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. Praise to God.